எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகர். அனுபவங்கள் பகுதியில் என் வாழ்க்கையில் எனக்கு முதல்ல கிடைச்ச ஆசிரியர் திரு குருமூர்த்தி சார் அவர்களை பற்றி இங்கே பார்க்கலாம். நான் பிறந்தது 72வது வருஷம் கடைசினாலும் சர்டிஃபிகேட்டில் 6வது மாதம் தான் இருக்கும். ஏன்னா என்னை 4.5 வயசுலேயே எங்கள் அப்பா ஸ்கூலில் சேர்க்க கூப்பிட்டு போனார். அப்போ அந்த ஸ்கூலில் எச்எம்மாக இருந்தவர் கந்தசாமி சார். அப்பாவை ஆல்ரெடி தெரியும் அவருக்கு. அப்பா பார்த்து ராமசாமி என்ன பையனை ஸ்கூலில் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு எங்கள் காதில் கை வை அப்படின்னு சொன்னார். நான் காதில் அப்படி சுற்றி கை வச்சேன். நான் காதில் கை எட்டலை. அது 5 வயசுனால தான் காதில் எட்டும் போல் இருக்குது. என்ன ராமசாமி பையனுக்கு நான் வயசாகலை போல் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. சார் நான் ஏபிசிடிலாம் ஃபுல்லாக சொல்லுவேன் சார், ஃபுல்லாக தெரியும் சார், போடுவேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொண்டு போன நெல்லை அந்த ஒரு தாம்பாளம் மாதிரி அதை கொட்டிட்டு அதில் போட்டு காமிச்ச உடனே பரவாயில்ல ராமசாமி பையன் ரொம்ப இதாக இருக்கான், சுறுசுறுப்பாக இருக்கிறான், சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை சேர்த்ததுக்கப்புறம் குருமூர்த்தி அப்படின்னு குரல் கொடுத்தாரு. சார் வந்தோடனே ராமசாமி பையனை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னை மெதுவாக கையை பிடிச்சி அவர் கூப்பிட்டு போகும்போது தான் பார்த்தேன். குள்ளமாக சிரிச்ச முகத்தோடு இருந்தார், மொச்சக்கொட்டை மாதிரி பல். சட்டுன்னு கேட்டேன், சார் உங்கள் மேலே ஏதோ வாசம் அடிக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வச்சிருந்த ஒரு பையனை பின்னாடி போக சொல்லிவிட்டு உட்கார வச்சார். எல்லாத்தையும் வாடா போடான்னு சொன்னாலும் என்ன வாங்க போங்கன்னு தான் சொல்லுவார். அப்பாவோட ட்ரைனிங்கில் முன்னாலேயே எல்லாம் தெரியும், ஏபிசிடின்னு தெரியுன்றதுனால என்னை சத்தம் போட்டு சொல்லிக் கொடுக்க சொல்லிவிட்டு பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பார். நாள் அவருக்கு மேலே அடித்த வாசம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, சுருட்டு வாசம் அப்படின்னு தெரிஞ்சது. சுருட்டு வாசம், அதனால் காவிப்பல், கள்ளங்கடவுலாம் சிரிப்பு, இதுதான் அவரோட அடையாளம். தப்பு பண்ணி சத்தம் முருட்டு இருந்தால் குச்சால் நல்லா விழுப்பார். நான் அந்த குரூப்பில் இருந்தாலும் நீ நல்ல பையன் அங்கே போய் உட்காரன்னு சொல்லிவிட்டு என்னை அடிக்காமல் விட்டுருவார். வேலு சார் அவன் தான் கத்திக்கிட்டு இருந்தான்னு சொன்னாலுமே அவனுக்கு 2 சேர்த்து அடி போட்டுட்டு என்னை அடிக்க மாட்டார். ரொம்ப சாதாரணமாக அட்வைஸ் பண்ணுவார். நீங்கள் நல்லா படிக்கணும், அப்பா மாதிரி ஒரு பெரிய ஆளாக வரணும், எல்லாத்தையும் நல்லா நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சமயத்தில் அவர் கிளம்பி வெளியே தனியாக போயிடுவார். தனியாக போயிட்டு அங்கே போய் அவர் சுருட்டு குடிச்சிட்டு இருப்பார். அதை இங்கேருந்து பார்த்துட்ருப்போம். பார்த்துட்டு இங்கேருந்து கத்தின உடனே சார் அங்கேருந்து வேகமாக திரும்ப எங்களெல்லாம் திட்டுவார். ஒரு நாள் நான் அந்த குரூப்பில் இருக்கிறத பார்த்துட்டு என் தனியாக கூப்பிட்டாரு. நீங்கள் ரொம்ப நல்ல பையன், அவங்களுக்குள்ளே சேராதீங்க அப்படின்னு சொன்னார். அவர் எங்கே பார்த்தாலும் வணக்கம் சொல்லி முழங்கால தொட்டு கும்பிடுவேன். பதறி போய் தோலை பிடிச்சி தூக்கி என்னதெல்லாம்னு சொல்லுவார். அடிக்கடி ஒன்று சொல்லுவார், உங்கள் செட்டு மாதிரி யாரும் இல்லை, உங்களை மாதிரி பணிவாக யாருமே இல்லை அப்படின்ட்டு. டெல்லியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கல்யாணம், லீவ் இல்லாததுனால கடைசி நேரத்தில் தான் வந்தேன். கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டில் எல்லாம் ஹாலில் உட்காந்துருக்கும்போது ஆயா மெதுவில் பிரபுவனை பார்க்க குருமூர்த்தி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக வெளியே போனேன். வெளியே பண்ண பார்த்துட்டு, பிரபு நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு கல்யாணம்னு சொன்னாங்க, எனக்கு பத்திரிக்கை வைக்க மறந்துட்டாங்க போல் இருக்கு, அதனால் உங்களை நேரில் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்படியே ஒரு கட்டி பிடிச்சி அழுதுட்டேன். சார் லீவ் இல்லாதனால ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். நான் எனக்கு சாரி சார், மறந்துட்டேன், மன்னிச்சிங்க சார், வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன், எனக்கும் அதை கவனிக்க நேரம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி அழகாக பார்த்துட்டு இல்லை இதுக்கும் என் அழகுன்னு சொல்லிட்டு என் கண்ணை தொடச்சி விட்டார். அப்போது அவரோட சுட்டு வாசம் கூட எனக்கு ரொம்ப வாசமாக இருந்துச்சு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது எனக்கு ஒரு 50 ரூபா, அபிக்கு 20 ரூபான்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணார். இன்றைக்கும் அந்த காசை நான் பத்திரமா வச்சுருக்கேன், ஞாபகமாக வச்சுருக்கேன். நான் ஊருக்கு போகும்போதும் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன். சிங்கப்பூர் போகிறதுக்கு நாள் அவரை பார்த்துட்டு சார் நான் போய்ட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது நீங்கள் என் மாணவன், நல்லா இருப்பீங்க, எங்கே போனால் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட மெதுவாக ஒரு விஷயம் சொன்னார். பிரபு வரும்போது எனக்கு ஒரு காது மிஷின் ஒன்று வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்டார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக வரும்போது வாங்கிட்டுறோன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். சிங்கப்பூர் போயிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வேலைலாம் இருந்துட்டு அப்புறமா வேலை கிடச்சி என் பையன் பிறந்ததுக்கு வர முடியல. பையன் பிறந்ததெல்லாம் ஃபோனில் கேட்டு அது தனிக்காத, அதை அப்புறமா பேசலாம். டிசம்பர் 1ஆம் முதல்ல சம்பளம் வருது. வந்தவுடனே நேராக முஸ்தபாவுக்கு போனேன். முஸ்தபாவுக்கு போயிட்டு நான் முதல்ல வாங்கினது சாருக்கு காது மிஷின் தான். அப்புறம் தான் என் பையனுக்கு வாங்கினேன். அப்படி நான் பார்த்து வாங்குறத பார்த்துட்டு அங்கே ஒரு பெரியவர், தம்பி யாருக்குப்பா வாங்குறீங்க அப்படின்னு கேட்டார். சார் எங்கள் சார் அவருக்கு வாங்குகிறேன், எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தவர்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி ஒரு மாணவன் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவரு டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வச்சு பார்த்து நல்லா தான் எனக்கு கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு நேராக ஊருக்கு வந்தேன். 6 மாதம் கழிச்சு தான் என் பையனையே பார்க்குறேன்.
என் பையனை பார்த்து உச்சி மோந்து அவனை கொஞ்சிட்டு அடுத்த செகண்டு என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டு நேராக பைக் எடுத்துக்கலாம். எங்கே அவ்வளோ அவசரமாக போகிறீங்கன்னு கேட்டால், இல்லை வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேராக சார் வீட்டுக்கு போனேன். சார் வீட்டுக்கு போனால் அவர் மனைவி இருந்துன்றதுனால தனியாக வீடு தங்கியிருந்தார். வீட்டுக்கு நேராக போனேன். உள்ளே போனோடனே சிரிச்சுக்கிட்டே, வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா பிரபு, எப்போ வந்தீங்க? இப்போ தான் சார் வந்த உடனே வந்துட்டிங்களா? இன்றைக்கி தான் வரேன், அம்மா சொன்னாங்க, கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து விருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போனார். உள்ளே போய் பால் காய வச்சு சர்க்கரை நிறையா போட்டு கொண்டு வந்து சாப்பிடுன்னு கொடுத்தாரு. ரொம்ப தித்திப்பாக இருந்தது. எப்படி இருக்குன்னு கேட்டார். சார் ரொம்ப சூப்பராக இருக்குது சார்னு சொன்னேன். சர்க்கரை அதிகமாக போட்டுட்டுனா நான் எப்பயும் அப்படி தான் போட்டு குடிப்பேன் அப்படின்னு சொன்னார். இல்லை சார் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு மெதுவாக அந்த பேக் எடுத்து அந்த காது மிஷின் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன். என்னது அப்படின்னு கேட்டவுடனே, சார் சொன்னீங்கல்ல நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொன்னேன். அதை பார்த்துட்டு நானே பிரித்து அவர் காதெல்லாம் வச்சுட்டு, சார் கேட்குதா அப்படின்னேன். ஏன் கத்தி கத்தி பேசுகிறீங்க, மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொன்னார். அதையும் அவர் கத்தி தான் சொன்னார். சொல்லிட்ட உடனே, சார் பார்த்துக்கங்க சார் உடனே, இது காசு அப்படின்னாரு. சார் வேணாம் சார், என் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லிவிட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பின்னாடியே வந்துட்டு ஒரு 100 ரூபா நோட்டெல்லாம் ஒரு ரப்பர் பேண்டில் போட்டு கத்தி அழைச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு வந்தார். சார் இந்த வேலை வேணாம், இது உங்களுக்காக நான் கொடுத்தது, வச்சிக்கன்னு சொல்லிவிட்டு நான் வாங்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் ஆயாட்ட போய் கொடுத்துருக்குறாரு. அம்மா கிட்ட அப்பாட்ட எல்லாம் கொடுத்தோன்னே, ஐயோ பிரபு திட்டுவான், அதை உங்களுக்காக கொடுத்தது, காசு தரவானான்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அந்த காது கேட்குற மிஷினை வந்துட்டு இது மாணவன் சிங்கப்பூரில் வாங்கி கொடுத்தது, பிரபு வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கடைசி வரைக்கும் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தார். அதனால் தம்பி அன்பு மூலமாக ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துச்சு. ஆமாம், அவர் சாரு எங்களெல்லாம் விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொன்ன உடனே, நிஜமாக என் வாழ்க்கையில் வெளிநாட்டில் இருக்கும்போது முதல்ல ரொம்ப அழுது அன்றைக்கி தான். நான் ஏன் வெளியே வந்தோம், நம்ம அந்த நிகழ்வு பக்கத்தில் இருக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். அவர் வந்து நல்லா குடிச்சிட்டு அவரது வேஷ்டி தடுமாறி தடுக்கி கீழே விழுந்து இறந்து போய்ட்டு தான் சொன்னாங்க. நல்லா சாப்பிடலாம் சொன்னாங்க. அன்றைக்கி முழுசும் என்னால் ஆஃபீஸில் ஒழுங்காகவே இருக்க முடியல. கண்ணெலாம் கலங்கி போயிட்டு ஒரு மாதிரியே உட்காந்துருந்தேன். என்னோடய மேனேஜர் யூஹான் பார்த்துட்டு, என்ன பிரபா வாட்டை பண்ணிட்டீங்கன்னு கேட்டார். இல்லை ஒன்றும் மனசு சரியில்லை, அது மாதிரி சார் இறந்து போயிட்டான்னு சொன்னோடனே, இல்லை நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சோடனே அன்றைக்கி வந்து முழுக்க அவர் நினைவாக இருந்துகிட்டு இருந்தேன். நான் ஏணியாக இருந்து எல்லாத்தையும் மேலே ஏற்றிவிட்டு அந்த ரயில் வண்டி ஆழ புரிஞ்சது இந்த மண்ணில் மட்டும் இல்லை, என் மனசுலேருந்து தான். சார், என் உயிர் இருக்க வரைக்கும் உங்கள் கள்ளமில்லாத சிரிப்பு, என்னை மனசார நீங்கள் வாழ்த்தினது, உங்கள் அன்பு எல்லாத்தையும் நினச்சிட்டு தான் இருப்பேன். ஐ லவ் யூ சார், மிஸ் யூ.